ஆங்கில வார்த்தை காடுக்கு பதிலாக அல்லாவை அல்லாஹ் என்ற அரபி வார்த்தையை பயன்படுத்தி முஸ்லிம்களால நாங்கள் ஏன் அழைக்கிறோம்? ஏனென்றால் காட் என்ற ஆங்கில வார்த்தையை வைத்து பலவிதமாக விளையாட முடியும். அரபி வார்த்தையான அல்லாவில் அது முடியாது. உதாரணத்திற்கு, நீங்கள் காட் என்ற வார்த்தையில் எஸ் சேர்த்தால் அது காட்ஸ் என்றாகிவிடும், கடவுள்கள் ஆகிவிடும். அரபி வார்த்தையில் அப்படி நாம் சேர்க்க முடியாது. சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே. நீங்கள் காட் என்ற வார்த்தையில் DESS சேர்த்தீர்களே ஆனால் காடஸ் என்றாகி விடுகிறது, அதாவது பெண் கடவுள். இஸ்லாத்தில் அல்லாவுக்கு ஆண் பாலோ பெண் பாலோ கிடையாது. அல்லாஹ் தனித்துவம் வாய்ந்தவன், அவனுக்கு பாலினம் கிடையாது. காட் என்ற வார்த்தையில் ஃபாதர் சேர்த்தால் காட் ஃபாதர் ஆகிவிடுகிறது, அவர் எனது காட் ஃபாதர். ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் ஃபாதர் என்றெல்லாம் கிடையாது. காட் என்ற வார்த்தையோடு மதர் சேர்த்தால் காட் மதர் என்றாகிவிடுகிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் மதர் என்றெல்லாம் கிடையாது. காட் என்ற வார்த்தைக்கு முன்னால் டின் என்று சேர்த்தால் டின் காட் ஆகிவிடுகிறது, அதாவது பொய்யான கடவுள். இஸ்லாத்தில் டின் அல்லாஹ் என்றெல்லாம் இல்லை. அதனால்தான் முஸ்லிம்களான நாங்கள் ஆங்கில வார்த்தையான காடை தவிர்த்து அரபி வார்த்தையான அல்லாவை கொண்டே இறைவனை அழைக்கிறோம். ஆனால் அல்லாவை பற்றி தெரியாத முஸ்லிம் அல்லாதவர்களிடம் நாம் பேசும் பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் தவிர்த்து காட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினோமே ஆனால், அதாவது இங்கு நான் பயன்படுத்துவது போல நீங்களும் பயன்படுத்தினால் அதில் எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை. ஆனால் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், காட் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ற அரபி வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை உலகில் உள்ள பெரும்பாலான மத வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். இந்து வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிக் வேதத்தில் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 11 எல்லாம் வல்ல இறைவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர். ரிக் வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 11 அல்லாஹ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சமஸ்கிருத அகராதியில் பார்த்தோமே ஆனால், அதாவது இந்து அகராதியில் அல்லாஹ் என்றால் கடவுளின் பெயர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை ரிக் வேதத்தில் புத்தகம் 3 வேதவரி 30 மந்திரம் 10 மேலும் ரிக்வேதம் புத்தகம் 9 வேதவரி 67 மந்திரம் 30 அல்லாஹ் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈமானின் இரண்டாவது